Okay, the more you go into struggles, the more you will see the hand of God. அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, உங்கள் விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அதுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அப்படின்னா the God will increase our faith for greater expectation. அப்படின்னா இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு நமக்குள்ளே வைக்கும்படிக்கு விசுவாசம் நமக்குள்ளே என்னது வளர்ச்சிக்குள்ளே வரணும், அதிகரிக்கப்படணும். அப்போ நீங்கள் பேசும்பொழுது காரியம் நடக்கும். ஆமென். அதனால் மேஜிக் இல்லை அது. சில நேரத்தில் சில சூழ்நிலைகளுக்கு நாம் கடந்து போவோம். ஒரு நபர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நம்ம சரியான போதனையில் இருக்கிறோம், தேவனை சரியாக அறிஞ்சிருக்கோம், ஆனால் ஏன் நமக்கு இன்னும் அந்த போராட்டம் இருக்குது, ஏன் நம்மளாம் இன்னும் முழுமையாக பிளஸ் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு வரல? ஸோ நிறையா பேருக்கு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல விருப்பப்படுகிறேன். சில நேரத்தில் சில சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது தான் நாம் தேவனை இன்னும் அறிந்து கொள்ள முடியும். அந்த சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது தேவனை சார்ந்திருக்க முடியும். அப்படி நடக்கும்பொழுது காரியங்கள் தேவன் ஆச்சரியமான முறையில் செய்வார். Okay, the more you go into struggles, the more you will see the hand of God. புரியுங்களா? நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சமத்த வாழ்க்கை கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லவே கிடையாது. இயேசுனால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ வரும் சூழ்நிலைகள், வரும் போராட்டங்கள், வரும் சேலஞ்சஸ், வரும் சவால்கள், வரும். இப்படிலாம் வரும்பொழுது சோர்ந்து போயிடாதீங்க. ஜெயிச்சவர் உங்களோட கூட இருக்கிறார். A winner is your coach. ஹலோ, உங்களோட பயிற்சி செய்கிறவர் ஜெயித்தவர். இப்போ நீங்கள் யாருக்கிட்ட போய் பயிற்சி எடுப்பீங்க? நான் 100 மீட்டர்ஸில் எத்தனை செகண்டில் போய் ஜெயிச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ஆளுக்கிட்ட போய் வாங்குவீங்களா? இல்லை ஒவ்வொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ண நேரத்துலேயே இவர் 4வது இடம், 5வது இடம், சில கடைசியாக வர ஆளுக்கிட்ட போய் பயிற்சி எடுப்பீங்களா? ஹலோ, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். யாருக்கிட்ட போய் பயிற்சி எடுப்பீங்க? வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சுருக்கிறவர்கிட்ட பயிற்சி எடுப்பீங்களா? இல்லை எப்போ பார்த்தாலும் அந்த ஓட்டத்தில் இந்த முன்னுக்கு ஓடுறார அவரை தாண்டி பின்னால் 5வதாக வராரா அவர்கிட்ட போய் எடுப்பீங்களா பயிற்சி? ஜெயிச்சு சான்றிதழ் வாங்கின நபர்கிட்ட தான் நீங்கள் போய் கற்றுக்கொள்ளணுன்னு ஆசைப்படுவீங்க. ஆமாம் இல்லையா? டியூஷனுக்கு போனாலும் அப்படி தான். ஒரு நல்ல அங்கீகாரம் உள்ள ஒரு டியூஷன் சென்டருக்கு தான் போவீங்க. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி, ஏன்னா நல்லா தேர்ச்சி பெற்றவங்கள்ட்ட போய் கற்றுக்கும்பொழுது நம்மளும் நல்லா வருவோம். அந்த மாதிரி உங்களை கோச் பண்ணுகிறவர் உலகத்தை ஜெயித்தவர். அப்போ அவர்கிட்ட கற்றுக்க சொன்னார்.